தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த கடைசி நாள் நான் பேச வேண்டும் என்று என் மேலே சீட்டு விழுந்த உடனேயே நான் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். ஒரு வார்த்தை என் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆச்சு. என்னன்னா, வாசிங்கள் எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜெரமாயா chapter 6 verse 16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அருமையான கடைசி கால சபையே, நம்மை கர்த்தர் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நில்லுங்க. கொஞ்சம் உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஸ்டாப். ஆண்டவர் சொல்ற நில்லுங்க. எங்க போறீங்க? பூர்வ பாதைகள் எங்கே என்று கேட்டு விசாரித்து நல்ல பாதையிலே நடவுங்கள். திரும்புங்க. இதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பேசுகிற வார்த்தை. நீங்க ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஸ்டாப் இட். கேளுங்க. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே நடவுங்கள். நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். சபை ஊழியங்கள் தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறது. தவறான உபதேசங்கள். நான் சொல்லுவேன், சபையுடைய தலையாகிய கடமை ஆத்தும ஆதாயமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னையா சர்ச்சோட பிசினஸ் என்ன? சபையுடைய மெயின் ஜாப் என்ன? ஆத்தும ஆதாயம். யாரை கொண்டு? வருகிற விசுவாசிகளை ஆத்தும ஆதாய வீரர்களாக மாற்றி அவர்களை கொண்டு தேசத்தை அசைப்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் விதமாக சொன்னார், சபைக்கு 2 வாசல்கள் இருக்கும். ஒரு வாசல் வழியாக உள்ளே வந்து உருவாக்கப்பட்டு இன்னொரு வாசல் வழியாக வெளியே போய் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், சபைகளை ஸ்தாபிக்கணும். விசுவாசிகள் என்றால் வருட கணக்கில் ஒரே இடத்துல 2 நாளா அண்ணன் சொன்னாங்க, ஃபெவிகால் மாதிரி போட்டு ஒட்டி உட்கார்ந்து இருப்பது அல்ல. ஆமீன். உருவாக்கப்பட்டு வெளியே போய் சுவிசேஷம் அறிவித்து, ஆமீன், அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை அறிவித்து, சபை இல்லாத கிராமங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டிய ஊழியம் விசுவாசிகளுடையது. நீங்களும் நானும் அந்த ஊழியத்தை செய்வதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நம்முடைய பூர்வ பாதைகள், நம்முடைய முன்னோர்களை திரும்பி பாருங்கள். நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மாணிக்கராஜ் சார் சொன்னாங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஊழியமும் செய்த அநேகர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின, இன்றைக்கு அவர்கள் உலகத்தில் பிரபலமான ஊழியர்களாக இருக்கிறார்கள். இதுதான் பூர்வ பாதை. சாதாரண விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட அவர் தீவிரம் காண்பிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு காஸ்பல் க்ரூசைட் போட வேண்டிய அவசியம் இல்லை, மெகா கூட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாய பணியாளர்களாக மாறிவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அந்த நாட்கள், அந்த பூர்வ பாதைகளிலே சபை திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவையில்லாத புரோகிராம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நிறுத்திட்டு, ஆமீன், சபையுடைய தலையாகிய கடமை, சபை கர்த்தருடையது. அது எந்த சபையா இருந்தாலும், நான் தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது ஒரே சபை தான், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நீ எந்த போர்டு வேணா வச்சுக்கோங்க, ஆமீன், ஒரே சர்ச் தான், பாடி ஆஃப் கிரைஸ்ட். இந்த சிந்தை இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஒன்றாக இணைவார்கள். ஏன் சர்ச் ஊன் சர்ச் பேச மாட்டான். பேசுறாங்கன்னா அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை. கிறிஸ்துவின் சரீரம். யாரு சபையை உரிமை பாராட்ட முடியாது. என்றால் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது.
அதை பார்த்துக்கிறதுக்கு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா மாற்றுவதற்குத்தான் ஊழியர்களாகிய நம்மை கர்த்தர் கண்காணிகளாக நம்மை உண்மையுள்ள நம்பி வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய கண்கள் திறக்கட்டும். விசுவாசிகள் எழும்ப வேண்டிய நேரம். பூர்வ நாட்களில் நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் நடந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் என்றுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எழுப்புதல் என்றால், இன்றைக்கு நான் காலையில் கூட இந்த ஆராதனையில் சொன்னேன், எழுப்புதல் என்றால் இன்றைக்கு புதுமையாக ஏதோ ஒன்றை செய்வது, புதுமையாக ஏதோ ஒன்றை பேசுவது, அதுதான் எழுப்புதல் நினைச்சுக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு அட்ராக்டிவா இருக்கு, புதுமையா பேசுறது. இது வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்கள், நம்முடைய முற்பிதாக்கள், எமில் அண்ணன் மாதிரி, ஸ்டான்லி அண்ணன், அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன், இன்னும் பெரிய தேவ மனிதர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகள், அதெல்லாம் தப்பு, இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்லி புதுசா ஏதோ பேசுறான்னா, இன்னைக்கு அவனைத்தான் வாயை திறந்து பார்க்கறதுக்கு நம்ம மக்கள் ரெடியா இருக்கிறான். நான் ரொம்ப வேதனையோடு பேசுறேன். நான் சமாதான என்ன சண்முகபுரம் சர்ச்சுக்கு வெளியே கூட்டம் நடக்கும்போது நான் சொன்னேன், தெளிவாக சொன்னேன். ஒரு நாள் நம்முடைய மிஷனரிகள்லாம் அவங்க சும்மா ஒன்று புக்கை போட்டு உங்க கையில் கொடுக்கல, இவன் நாளைக்கு மாறினாலும் மாறிடுவான் தான் பிரிண்ட்டை போட்டு கையில் கொடுத்துட்டான். சாகிற வரைக்கும் ஒழுக்கமா இதையே வாசிடா. இது வேதத்தின் அடிப்படையிலான விசுவாச பிரமாணம். இதிலிருந்து நகலக்கூடாது, இதிலிருந்து நீ அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. சோ நம்முடைய வேதம் தான் நமக்கு ஆதாரம். வேதத்தில் இல்லாத காரியங்களை அல்லது வேத வசனங்களை தவறாக மொழிபெயர்த்து, தவறாக, அதாவது ரொம்ப அட்ராக்டிவா, நான் பின்னால சொல்றேன், பொருளாசையை தூண்டுகிற வார்த்தைகள், அதையெல்லாம் சொல்லி வாலிபர்களை, ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுகிறது. கிருபை என்பது, ஆமென், நம்மை பாவம் செய்யாமல் பாவத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஒன்றுதான் கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சொல்றான்? கிருபை. நாம செஞ்சதுக்கும் செய்யறதுக்கும் செய்ய போற எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில ரத்தம் செஞ்சிட்டாரு. நீ என்ன வேணா செய்யலாம்டா, நீ பரலோகத்துக்கு போயிடலான்னு அவன் வேற ஏதோ பரலோகத்தை சொல்றான். பவுல் சொல்லும் பொழுது அவர்கள் வேற இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், வேற சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் நானோ சிலுவை பறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் வேறொன்றையும் அறிவிக்காமல் இருக்க தீர்மானித்தேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, வேதம் காட்டுகிற இயேசு, வேதம் காட்டுகிற சுவிசேஷம். எப்படி வேணுமா வாழலாம், பரலவும் போக முடியாது. நான் ஒன்று, கிருபை இந்த காரியங்கள் நிறைய குழப்பறதுனால நான் ஒரு டெஃபினிஷன், சின்ன விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு பதில் சொல்லணும்னா இந்த பதிலை சொல்லுங்க, சரிங்களா? நம்ம எல்லாரும் வெஹிக்கிள் வச்சிருக்கிறோம், பைக் வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம். வெள்ளத்தில் பாதி கார் அவுட்டு, பைக் அவுட்டு. சரி, இன்சூரன்ஸ்காரன் என்ன கொடுப்பான்னு பார்ப்போம். சரி, நல்லா கவனிங்க. எல்லாரும் வண்டி வச்சிருக்கோம். அந்த வண்டியில் நம்ம போகும்போது நமக்கு மெயினாக என்ன தேவை? லைசன்ஸ் தேவை. அடுத்தது என்ன தேவை? இன்சூரன்ஸ் தேவை. சொல்லுங்க, என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? இன்சூரன்ஸ் தேவை. இப்போ இன்சூரன்ஸ் எதுக்கு? ஆக்சிடென்ட் நடந்தா கிளைம் பண்றது. சொல்லுங்க, விபத்து நடந்தா, ஆமா, இப்போ நம்ம வெள்ளத்தில் அடிச்சிருச்சுன்னா கிளைம் பண்ணலாம், we can claim. அதுக்கு தான் இன்சூரன்ஸ். இப்போ என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ நான் நாங்க போறோம், ஹைவேல போயிட்டு இருக்கிறோம், நேரா போய் நான் இந்த ராங் ரூட்ல, ஒன் வேல நான் பாட்டுக்கு போறேன். முன்னால என்ன வருது? லாரி. சொல்லுங்க, கூட இருக்கிற தம்பி சொல்றான், அண்ணே லாரி வருது அண்ணே. நான் சொல்றேன், டே இன்சூரன்ஸ் இருக்குடா. சொல்லுங்க, என்ன இருக்கு? இன்சூரன்ஸ். அவன் சொல்லுவான் இன்சூரன்ஸ் இருக்கும், ஆனா நீயும் நானும் என்ன செய்ய மாட்டோம். இந்த கிருபையை பத்தி இப்படி தான் பேசுறான். அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு மேல உங்களுக்கு டெஃபினிஷன் கிடையாது. கிருபை இருக்கு, நீங்க என்ன வேணா செய்யின்றான்ல, லாரியில போய் முட்டுறதுக்கு சமம். இன்சூரன்ஸ் எதுக்கு தெரியுமா? இன்சூரன்ஸ் என் கையில் இருக்கு, ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து பத்திரமா சேர்ந்தோம். எங்கேயும் முட்டிடக்கூடாது, யாரையும் இடிச்சிடக்கூடாது. ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்கியா. ஆனா நான் எப்படி போறேன்? சொல்லுங்க,
கேர்ஃபுல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஆமீன். கீழே விழுந்து விழுந்து எழும்புதல்ல. திரும்ப வெள்ளூர் போறேன் ஜபத்தோட, ஆண்டவரே கூட வாங்க, நாளைக்கு ஊழியம் செய்யணும், பத்திரமா போறோம். இன்சூர் இருக்கிறதுனால கொண்டு போய் செவுத்துலையும் லாரிலையும் இடிக்கிறது இல்லை. இது பைத்தியம் பிடித்த கேஸ் பண்றது, முட்டாள்தனமான காரியம். அப்படித்தான் இன்டர்பிரேட் பண்றாங்க. கிருபை இருக்கியா, என்ன வேணா செய். இதெல்லாம் கள்ள உபதேசங்கள். ஆமென். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? இதுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று சத்தியத்தை, அதைத்தான் பூர்வ பாதைகள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்கு சபை திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறகு அவன் பயணம் செய்யும் பொழுது தன் தகப்பனாகிய ஆபிரகாம் தோண்டின துறவுகளை பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? தூர்த்து போட்டார்கள். இப்போ ஈசாக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்ப அவன் என்ன செய்யணும்? இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாமே தடம் புரண்டு தான் வாழு. அப்பா நல்ல சத்தியம் பேசுறாரு, பையன் வேற சத்தியத்துல போயிட்டான். இன்னைக்கு நாங்க போறோம், உலகம் ஃபுல்லா போய் பார்க்கிறோம். ஆமென். இங்கேயும் இந்தியாவிலையும் பெரிய பெரிய நல்ல பியூட்டிஃபுல் பாஸ்டர்ஸ், பிரீச்சர்ஸ், ஆனா பிள்ளைங்க தடுமாறி வேற சத்தியம், தவறான உபதேசத்துக்கு போயிட்டாங்க. அந்த சபை கெட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். மூத்த ஊழியர்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க. சரி, இப்ப பாருங்க, ஈசாக்கு வந்தோடனே அவன் பெலிஸ்தர்கள் தூற்று போட்டாங்க. ஆமென். நம்ம பசங்களை என்ன செய்வாங்க? எப்பா நம்ம வேற பக்கம் நல்ல இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. எங்க அப்பா ஆளுல விட்டு கையில தோண்டி இருப்பாரு. இப்பெல்லாம் சுவிட்சை போட்டா 300 அடி 400 அடிக்கு போட்டுருவோம், வேற எடுத்துடலாயா அப்படின்னு நம்ம வேற மாதிரி யோசிப்போம். ஈசாக்கு அவனுக்கு நல்லா தெரியும், என் தகப்பன் தோண்டின துறவை இவங்க மூன்றாங்கன்னா அதுல ஏதோ சம்திங், அதுல சீக்ரெட் இருக்கு, ரகசியம் இருக்குன்னு சொல்லி நான் புதிதாக ஒரு துறவை தோண்டல்ல, பெலிஸ்தேயர்கள் தூற்று போட்ட துறவை திரும்ப தோண்டி எடுக்கத்தான் கர்த்தரனை அழைத்திருக்கிறார் என்று அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த நாட்களிலே ஆபிரகாம் முற்பிதாக்கள் தோண்டின இந்த வேதத்திலிருந்து தோண்டின துறவுகள், ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிள்ல இருந்து என்னுடைய முற்பிதாக்கள், இந்த பகுதிகளில் ஏன் மிஷனரி தாக்கம் இருக்கிறது? ஏராளமான மிஷனரிகள் வந்து இந்த பகுதிகளிலே தன்னுடைய ஜீவனை ஊற்றி இருக்கிறார்கள். நான் அந்த கிராமங்களில் இருக்கிற சபைகளுக்கெல்லாம் சம்டைம்ஸ் போகும்போது, மெஞ்ஞானபுரம், உடன்குடி, அந்த பக்கம் நாசரேத்தெல்லாம், அந்த சபைக்கு முன்னால அந்த மிஷனரியுடைய ஸ்டோரி எழுதியிருக்கோம். எனக்கு தலை சுத்தம். உடன்குடிக்கு நானும் அண்ணன்லாம் ஒரு டைம் போகும்போது, எங்களுக்கு வெயில் காலம், மே மாதம் ஜூன் மாதம், எங்களால் தங்க முடியல. சூடு, வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கெல்லாம் ஏசி இல்லைன்னா நம்மளால தங்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டோம். 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் வந்து தேரிக்காடு இப்பவே சூடு தாங்கல. அங்க எங்க இருந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி தேவராஜ்யத்தை ஸ்தாபிச்சாங்கன்னு என்னால இமேஜின் கூட பண்ண முடியல பிரதர். பூர்வ பாதைகளை திரும்பி பாருங்க பிரதர். இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம், ரொம்ப நம்ம மாறிட்டோங்க. ஏசி இருந்தால் தான் உட்காரோம், சேர் இருந்தால் தான் உட்காரோம், நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் எல்லாமே மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் நில்லுங்க, பூர்வ பாதையை திரும்பி போங்க. தியாகம் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. அங்கெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன், அவ்வளோ லக்ஸரி லைஃப். யூகேல எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமென் இங்க வந்து பிச்சைக்காரர்கள் போல வாழ்ந்துதான் நம்முடைய தேவராஜ்யத்தை சாபிச்சாங்க. அதனால தான் நம்ம தாத்தா அப்பாலாம் ஏசப்பாவை அறிஞ்சு இன்னைக்கு நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர்கள் செலுத்தின விலைக்கிரயம். ஆனா நம்ம இன்னைக்கு விலைக்கிரயம் செலுத்துறோமா? we are not ready to pay the price. விலைக்கிரயம் செலுத்தாமல் எழுப்புதல் வராது. நாம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ஆமா, இன்றைக்கு நாம் விலைக்கிரயம் செலுத்த பூர்வ பாதைகளை திரும்பி பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 18வது அதிகாரம் 15வது வசனம் வாசியுங்கள். ஜெரமாயா 18:15 18-15.
என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. எவைகள்? அந்த விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். நீங்க சொல்லலாம், நாங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வந்தோம்னு சொல்லி. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனையை பொருளாசைக்கு சமமாக ஆண்டவர் பேசுகிறார். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், அப்பப்போ வாட்ஸ்அப்ல யூடியூப்ல யாராவது பேசுறதை கேட்டா 95% பொருளாசையை தூண்டுகிற செய்திகள் தான் பேசப்படுகிறது. மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான். இன்றைக்கு அற்புதம் நடக்க எல்லாம் நடக்கும்யா. நீ ஜனங்களை தேவ சித்தத்துக்கு நேரம் நடத்தியா? பூர்வ பாதைகளுக்கு நேரம் நடத்தியா? ஆத்தும ஆதாயம் செய்ய ஜனங்களை உற்சாகப்படுத்தியா? நீ இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி இன்னைக்கு அத்தனை பேரும் காலையிலான ஒரு கிளிப் வந்துடும், நல்ல காலம் பிறக்குது. நம்மளும் அதை கேட்டுட்டு அப்பா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன காலம் பிறக்க போகுது? ஆமா, நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல வார்த்தைப்பா, இன்னைக்கு சூப்பர் வார்த்தைப்பா. இப்படி கேட்டே நம்ம சொரணை இல்லாம போயிட்டோம் தேவ சித்தத்தை. ஆமென். நான் சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதினேன், நம் வாழ்வில் ஒரு திருப்பு முனை இன்றே துவங்கட்டும். சுவிட்சர்லாந்து தேசத்தில் யூரோப்பியன் பாஸ்டர்ஸ் எல்லாம் இணைத்து ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அண்ணன் நான்லாம் போயிருந்தோம். அதனுடைய தலைப்பு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதை வச்சு நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டு ஒரு பாடலை கொடுத்தா, இன்னும் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம் வாழ்வில் ஒரு திருப்பு முனை இன்றே துவங்கட்டும். திரும்புவோம் ஆதி அன்பிற்கு, திரும்புவோம் வேத வசனத்திற்கு என்று எழுதியிருக்கிறேன். அதுல முதல் சரணம் என்ன தெரியுமா? நம் ஜெப நேரம் வேத தியானம் தனி வாழ்வில் மிகவும் குறைந்திட்டதே. நம் ஜெப நேரம் நம் வேத தியானம் தனி வாழ்வில் மிகவும் குறைந்திட்டதே. தேவ சத்தம் கேட்க தவறினதால் தேவ சித்தம் செய்ய தடுமாறுகிறோம். தேவ சத்தம் கேட்க தவறினதால் தேவ சித்தம் செய்ய தடுமாறுகிறோம். திரும்புவோம் ஆதி அன்பிற்கு, திரும்புவோம் வேத வசனத்திற்கு, திரும்புவோம் ஆதி அன்பிற்கு, திரும்புவோம் வேத வசனத்திற்கு. இந்த மாதிரி பாட்டு எழுதுனா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுயா. கீழே விழுந்தேன் தூக்கி எடுத்தாருன்னா அப்படியே தாளாட்டுற மாதிரி பாட்டுறான். ஆமா, நான் கீழே விழுந்தேன் தூக்கி, நீ எத்தனை தரம் விழுவ அவர் தூக்கி எடுத்துட்டு இருப்பாரு. நீ வேத அதனால் அந்த பழைய பாடல்களில் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த சாங்ஸ் அதைத்தான் கொலோசியர்ல எபேசியர்லாம் ஆண்டவர் எழுதுகிறார். நீங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடும். அப்ப பாட்டு பக்தி விருத்தி உண்டாக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சாரல் நவரோஜி பாட்டு அண்ணன் சொல்லிட்டே இருப்பாங்க, அதை பாடி பாருங்க, கண்ணீர் இல்லாம அதை பாடவே முடியாது. அந்த பாட்டை பாடும்போது தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கீரே, தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. பியூட்டிஃபுல் சாங். எங்க அப்பா காலையில் 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க. குடும்ப ஜெபம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். இன்னைக்கு நிறைய சாங், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. இதெல்லாம் எனக்கு மனப்பாடமானது எங்க குடும்ப ஜெபத்துல தான். இன்னைக்கு உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? நடந்தா எவ்வளவு நேரம் நடக்குது? பிள்ளைகளுக்கு அங்க உட்கார்ந்து பேசுறீங்களா? குடும்ப ஜெபத்துல பாட்டு பாடி நல்லா ஆராதிக்கிறீங்களா? அந்த நாட்கள்ல நல்ல விசுவாசியுடைய வீட்டில் காலையில் 5 மணிக்கு சத்தம், பாட்டு சத்தம் கேட்கும், ஆராதனை சத்தம் கேட்கும். இப்போ கொரட்ட சத்தம் தான். இருக்கிறீங்களா? இல்லையா?
நீங்கள் இப்ப என்னென்ன பிரச்சனைனா, நிறைய பேர் வந்துட்டான் ஜெபம் பண்றதுக்கு. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக. இவன் பார்த்தான், சரி அந்த ஆளுக்கு ஒரு 5000 போடுவோம், நம்ம தூங்குவோம் நிம்மதியா. அவனும் கள்ள, நீயும் என்ன ரொம்ப கடினமா இருக்கா? உண்மைதான் அது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து ஷார்ட்கட்ல ஆசீர்வாதம் பெறறதுக்கு நம்ம தேர்ந்தவர்களா இருக்கோம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நிறுத்து, நில்லு, ஸ்டாப் இட். பூர்வ பாதைகளை இவை என்று கேள், அதிலே நல்ல வழிகளை நம்முடைய முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்த வழிக்கு சபை திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை நம்மால் தான் அள்ளி விடுறானே. ஆமென். இப்ப உங்க வீட்டுக்கு முன்னால ஹெலிகாப்டர் நிக்கிறத பாக்குறேங்கிறான் ஒரு திருட்டு பையன். என்ன நிக்குது சொல்லுங்க. நீ சொல்லணும், ஏ மடையா, இப்போதைக்கு பைக் நிறுத்துறதுக்கு இடம் சொல்லணுமா வேண்டாமா? நம்பாள் அப்பதான் ஆமென் அல்லேலூயான்றான். அப்ப நீ பொருளாசை உடையவன் தானே. எப்பொழுது என்ன தேவையோ அதை கர்த்தர் எனக்கு தருவார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் என்னுடைய ஆண்டவர் மட்டும் இல்லையா, இவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். என் தேவைகளை எல்லாம் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எனக்கு எப்போ என்ன வேணும் என்பதை, அதைத்தான் 1 கொரிந்தியர் 2:9 சொல்கிறது. தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காணவும் காது கேட்கவும் அவை மனுஷனுடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேடுன்னு கர்த்தர் சொல்லி இருக்காரா? பொருளாதாரத்தை தேட சொல்லி இருக்காரா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கிடைக்கும். எவைகள் எனக்கு எப்பொழுது என்ன தேவையோ அவைகள் எல்லாம். அம்பானி இருக்கிறதெல்லாம் இல்ல, பில் கேட்ஸ் கிட்ட இருக்கிறதெல்லாம் இல்ல. எவைகள் எனக்கு எப்பொழுது என்ன தேவையோ இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க பொருளாசையை தூண்டுகிற செய்திகளை தயவு செஞ்சு கேட்காதீங்க. உலக ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிற ஆமென் ஊழியர்கள் உங்களை திசை திருப்புகிறார்கள். ஆமென். ஆண்டவருக்கு தியாகம் பண்ண, ஊழியங்களை கட்ட, ஆத்தும ஆதாயம் செய்ய, தரிசனம் பெற்ற தேவ ஊழியர்களோடு ஊழியத்தோடு இணைந்து பட்டணம் தேவனை அறிய வேண்டும், கிராமங்கள் மறுரூபமாக வேண்டும் என்கிற தரிசனத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பாரா இல்லையா என்று பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல கேட்டு பாருங்க, எத்தனை பேர் எங்க அப்பா செய்த ஊழியம், எங்க தாத்தா செய்த காரியம், இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க? இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய தாயுடைய ஜெபம், என்னுடைய முன்னோர்களுடைய ஜெபம், அவர்களுடைய ஊழியம், இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆமென். இதுதான் சிம்பிள். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா, உங்க தலைமுறைகள் நல்லா இருக்கணும்னா, தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் பூர்வ பாதைக்கு திரும்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அநேக வசனங்களை நான் சொல்ல வேண்டும், ஆனால் நேரம் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா 7:22-23 வாசியுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலிகளை குறித்தும், அவனுங்க தகன பலிகளை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும், அவனுங்க நான் உங்களுக்கு கற்பிக்கும் வழியிலும், எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்ற விசேஷத்தையே அவர்களுக்கு செய்ய கட்டளையிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, பலி செலுத்து, ஆராதி, அதெல்லாம் கேட்கலடா. நான் கட்டளையிட்ட வார்த்தைக்கு நேராக திரும்புங்கள், அந்த பூர்வ பாதைக்கு நேராக திரும்புங்கள், அந்த வழியில நடவுங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். புதிய ஏற்பாட்டில் அதை தொடர்ந்து இயேசுவும் சொல்லுகிறார், இடுக்கமான லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள், உட்பிரவேசியுங்கள். மத்தேயு 7:13-14 வசனங்களை தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய், வழி விசாலமும் நெருக்கமாய் இருக்கிறது,
இல்ல கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாய் இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேக. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்னைக்கு கூட்டத்தை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். ஆனா சத்தியத்தை கை கொள்ளுகிற நீங்க from the Genesis to the Revelation, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆனால் அந்த சந்ததியிலே கானானை சுதந்தரித்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? 2 பேர். ஏன்னா வழியில பிரச்சனைகள் வந்தபோது தேவனை புரிந்து கொள்ளாமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று எண்ணாமல் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், ஊழியர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் 2 பேர் தான் அவங்க சிந்தை முழுவதும் கானானை சுதந்தரிக்கணும். அதனால தான் இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் மேலானவைகளையே நாடுங்கள், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நம்முடைய ஒரே எய்ம் என்னன்னா, நான் இப்ப கண்ண மூடி செத்தா அடுத்த நொடி ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் ஆயத்தமாகணும், மற்றவர்களை. இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். இதுதான் பூர்வ பாதை. பூர்வ பாதை. ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர். இன்னைக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா, அது நடக்குது இது நடக்குது, ஆண்டவர் வருகிறார்னு பயப்படுத்துறாங்க. ஆஃப் கோர்ஸ் ஆண்டவர் வேதத்திலே சொல்லிட்டார், என்னுடைய வருகைக்கான அடையாளங்கள் இது. அப்ப ஆண்டவர் வருகை நெருங்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படும். முந்தி எங்க? சர்வ பூமிக்கும் பிரசங்கம் பண்ணணும். நிறைய பேர், நானும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கேன், ஆண்டவரே வாரும் வாரும் இன்னைக்கே வாரும் நம்ம போலான்னு சொல்லி. அது சுயநல கிறிஸ்தவம். நான் இப்பெல்லாம் மாத்திட்டேன். ஆண்டவரே இந்த வரைக்கும் நீங்க வராம இருக்கிறதற்காக உமக்கு தேங்க்யூ லார்ட். எங்க தேசம் 145 கோடிக்கு தாண்டி கொண்டிருக்கிறது. சைனாவை விட நிலப்பரப்பு கம்மி தான், ஆனா மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆண்டவரே ஏன் தெரியுமா? எங்க விசுவாசிகள் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாசையை தூண்டுகிற வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதம், சுகம், இடுப்பு வலி, அந்த வலி, என் தேவைகள், பிள்ளைங்க இதுக்காகவே தேடுறாங்க. ஆண்டவரே நீங்க தான் சொன்னீங்களே தேவராஜ்யத்தை தேடுறா எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதை அவங்க எடுத்துட்டாங்க, பூர்வ பாதையை மறந்துட்டாங்க. இப்ப பிரசங்கம் எல்லாம் பொருளாசையை தூண்டுகிற செய்திகளே. 10 ரூபா போடு, 20 ரூபா கொடுப்பார், 1000 ரூபா கொடு, 10,000 கொடுப்பாருன்னு ஆமீன் ஏலச்சீட் நடத்துற மாதிரில நடத்துறாங்க. எமில என்ன பாடினாங்களே, கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டம் அடைவதில்லை. பாடலாமா? அந்த நாட்கள்லாம் ஆபிரகாம் ராஜபாண்டியன் அவங்க ஆரம்பிச்ச அந்த முழிகிற ஜெபம் எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்போ நான் சின்ன வயதில் எங்கள் அப்பா குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அடி 12 மணிக்கு பாடுவாங்க. இந்த பாட்டு தான் என்ன தெளிவோம் சொல்லுங்க. இன்னைக்கு நேத்து அண்ணன் மூலமா பேசுறாங்க, தூங்குகிற நீ எங்க எதை விட்டு எழுமணும்? மரித்தோரை விட்டு. ஏன்னா நீ எங்க படுத்துட்டு இருக்கோம்? மார்ச்சோரியில பிண அறையில படுத்துட்டு இருக்கோம். உணர்வில்லாத ஜனங்கள் மத்தியில் இருக்கிறோம். உணர்வற்று போய் விட்டோம். தேவ சத்தம் கேட்கல, தேவ சித்தம் செய்ய தூண்டப்படவில்லை. நான் செத்த நிலையில இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. அந்த பல்லவிய கரங்களை தட்டி பாடலாமா? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின். இந்த பாட்டெல்லாம் அடிக்கடி பாடி மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். கை தட்டி பாடலாமா? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழி நாள் வரை உழைத்திடுவோம். பாடுங்க பிரதர், கை தட்டி. உறக்கம் தெளிவோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை.
மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோம், நஷ்டப்பட்டதில்லை. திரும்ப பாடலாமா? கிறிஸ்துவுக்காய் ஓ ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோம், நஷ்டப்பட்டதில்லை. நல்ல கரங்களை தட்டி உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம். உலகத்தின் கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உறக்கம் தெளிவோம், உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம். உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செங்கடலை பிளந்த போதும், யோர்தானை பிளந்த போதும் அங்கே அடையாளங்களை விட்டு விட்டு போக சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? உன் பிற்கால சந்ததிகள் இந்த வழியை மறந்து விடக்கூடாது என்பதற்காக. நல்ல கவனிங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் பல மேற்கத்திய நாடுகளுக்கு போய் ஊழியம் செய்கிறேன். எவ்ரி இயர் யூகேக்கு போறோம். எவ்ரி இயர் நாங்கள் போய் ஊழியம் செய்கிறேன்னா, முதல் முறை இங்கிலாந்துக்கு போய் ஊழியம் செய்யும் போது நான் கண்ணீரோடு தான் அங்கே ஊழியம் செஞ்சேன். ஏன்னா லண்டனில் ஒரு சர்ச்சோட ஆனிவர்சரிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னால், மோர் தென் 15 years. அப்போ அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு லெஸ்டர் என்கிற பட்டணம், அங்கே ஊழியம் செய்வதற்கு நான் பஸ்ஸில் அனுப்பிச்சுட்டாங்க. நான் பஸ்ஸில் போய் அங்கே இறங்குறேன். கூட்டம் நடக்கிறது. சாயங்காலம் மீட்டிங் 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே போயாச்சு. இன்னைக்கு அவன் என்னுடைய நெருங்கிய நண்பர் இந்த பாஸ்டர் லோகன், அவங்க என்னை காரில் எடுத்துட்டு, பிரதர் இன்னும் டைம் இருக்கு, நம்ம இந்த லெஸ்டரை உங்களுக்கு சுற்றி காண்பிக்கிறேன். நாங்கள் லெஸ்டரை சுற்றி காண்பிச்சா பியூட்டிஃபுல் சர்ச்சஸ், 4 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு சர்ச், பியூட்டிஃபுல். இங்கேயே வந்து மிஷினரிகள் எப்படி கட்டியிருக்காங்கன்னா அங்கே எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பியூட்டிஃபுல் சர்ச்சஸ். ஆனால் அவங்க சொன்னாங்க இந்த பில்டிங்கை விற்றுட்டாங்க, இந்த பில்டிங்கை சீக்ஸ் எடுத்துட்டாங்க, இந்த பில்டிங்கை குஜராத்தி வாங்கிட்டாங்க, இந்த பில்டிங் முஸ்லீம்ஸ் வாங்கிட்டாங்கன்னு அத்தனை சபை கட்டடங்களும் விலை போய்விட்டது. நான் இப்போ போன வருஷம் போனப்போ ஒரு லண்டன் மிஷன் சர்ச்சில், நீங்கள் இப்போ நியூஸில் கூட பார்த்துருக்கலாம், அந்த சர்ச்சுடைய ஆல்டருக்கு முன்னால் ஹிந்து டெம்பிள் வச்சு அதுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஆல்டருக்கு முன்னால் நான் உண்மையாக எனக்கு என்ன ஆதங்கம்னா, ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து வந்த முற்பிதாக்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு இயேசுவை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு சபைகள்லாம் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறாங்க, கிளப்பாக மாறிடுச்சு. நிறைய அமெரிக்காலையும் அப்படிதான், எல்லா கண்ட்ரீஸ்லையும். ஏன்னா சர்ச்சுக்கு ஆள் வர்றதில்லை. வயசான 4-5 பேர் வருவாங்க, அது கொரோனாவில் பாதிப்பு போயிடுச்சு, சபையை மெயின்டைன் பண்ண முடியல, வித்துடுறாங்க. நம்ம மக்கள் போய் கேட்டால் கூட கொடுக்கறது இல்லை. காசு நிறைய யார் கொடுக்குறாங்களோ யார் கேட்டாலும் கொடுத்துறது. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே அந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த், நீங்கள் படிச்சுக்கலாம் அவரை பற்றி. ஸ்மித் விகில்ஸ்வர்த் விசுவாச வீரன், ரிவைவலிஸ்ட். அவருடைய சபைக்கு நான் போயிருந்தேன். ஐ மீன் அந்த சர்ச்சுக்கு போனால் அவங்க சொல்கிறாங்க இந்த சபையை எப்போ விற்றுட்டாங்க, அவங்களுடைய சந்ததி வச்சுருந்தாங்க, அது வித்தாச்சு, ஒரு முஸ்லீம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்? why? what happened? இவர்கள் பூர்வ வழிகளை அடுத்த சந்ததிக்கு கடத்த தவறிவிட்டார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருப்பதற்கு காரணம் என்னுடைய தாயாருடைய ஜெபம். இன்னைக்கு சத்தியத்தில் இவ்வளவு தூரம் நடக்கிறது காரணம் எங்கள் தகப்புடைய கண்டிப்பான காரியங்கள். வேதம் வாசிக்கணும். ஆமென். காலையில் குடும்ப ஜெபம் முடிஞ்ச உடனே ஆமென், நாங்கள் 5 பேர் பிள்ளைகள், பெரியவங்க 3 பேரும் நாங்கள் தனியாக போய் ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்கணும், தனியாக போய் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தால் தான் 1/2 டம்ளர் காஃபி கிடைக்கும், இல்லைன்னா காஃபி கிடைக்காது. சண்டே சர்ச்சுக்கு போவோம், அவங்க எப்போ முடியும், இப்போ தான் 2 மணி நேரத்தில் முடியுது சபை, இல்லை முடியலைனாலும் நம்ம முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்துடுறோம். ஆனால் அப்போல்லாம் பல மணி நேரங்கள் நடக்கும். 6வது காலையில் ஸ்டவ்வே பற்ற வைக்கிறது இல்லை, காபி மட்டும் கிடைக்கும்.
காலையில் கம்பல்சரி ஃபாஸ்டிங் இல்லை, அது பட்டினி. ஏன்னா எதை செஞ்சால் தானே நம்ம ஃபாஸ்டிங்கணும், ஒன்றும் கிடையாது. மத்தியானம் சரி போய் சாப்பிட்லான்னா எங்கள் அம்மா அப்போ தான் போய் அடுப்பே என்ன செய்வாங்க. இப்போல்லாம் நம்ம நல்ல பிரியாணி செஞ்சு வச்சுட்டு தான் வர்றோம். அதனால தான் என்ன ஆத்துமா வேணும்னு எகிரி குதிச்சு சொல்லுங்க ஓடிடுறோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துடுறது, போய் எடுத்து நிம்மதியாக சாப்பிடுறது, அதுதான் நம்முடைய லைஃப். ஆனால் அன்னைக்கெல்லாம் என்னது, சர்வீஸ் முடிஞ்ச மாதிரி போய் 2 மணிக்கு அப்படியே குடலெல்லாம், பெரு குடல் என்ன செய்யும், சிறு குடலை சாப்பிடுமா, என்ன செய்யுமோ தெரியல. அதில் எங்கள் ஆள் வருவார், யார், எங்கள் அப்பா. ஏய் சாப்பாடு ஆக்கிறதுக்குள்ள ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி, அட பாவி மனுஷா, ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். அப்பதான் மத்தியான ஹிட்லரை விட மோசமா இருக்கியா, ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா இப்ப நினைச்சா அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு ஏராளமான அதிகாரங்கள் வசனங்கள்லாம் என் மெமரி டிஸ்க்ல இருக்குன்னா, அன்றைக்கு அவர்கள் நடத்தின பாதைகளே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நாம் அப்படி நடத்துகிறோமா? கேள்வி. இதைத்தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறேன், இதைத்தான் எனக்கு வலியுறுத்த சொன்னார். உங்களுக்கு இன்னொரு பெரிய செய்தி தேவையில்லை. 2 நாள் அண்ணன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிருபை இறக்கத்தை பற்றி ஃபர்ஸ்ட் நாள் பேசினாங்க. நேற்று விட வேண்டிகளை விட வேண்டி பியூட்டிஃபுல்லாக பேசிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் ப்ரொஃபட்டிக்கா தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை நான் அப்படி நடத்துகிறேன்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கா சொல்கிறதுக்கு? சொல்லுங்க. ஏன் அங்கே சபைகளை வித்துட்டு இருக்காங்க? நான் என்ன சொல்றேன்னா, அதே நிலை இந்தியாவிற்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, கோடி கணக்கில் போட்டு பில்டிங் கோபுரத்தை கட்டி வச்சிட்டோம். அங்க அப்படிதான் கட்டினாங்க. இன்னைக்கு அங்கெல்லாம் வேற ஏதோ நடக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். தூத்துக்குடிக்கு கர்த்தர் சொல்ல வேண்டிய இது ஒரு எச்சரிப்பான வார்த்தை. இது 2024. ஆமீன். திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். நீங்க வாழ்க்கையில கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க இந்த மழை வரும், அழிவு வரும். இனி வருகிற நாட்கள்லாம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் அடுத்த தலைமுறையை நம்ம வீட்டில் உருவாக்கணும். சபையில நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எழுமணும். இந்த மாதிரி தகப்பன்மார்கள் இத்தனை 32 ஆண்டுகளா ஊழியம் செய்றாங்க. இப்ப அவங்களோடைய இணைந்து நிற்கிற அடுத்த தலைமுறை எழும்ப வேண்டும். இந்த பட்டணத்தில் அடுத்த தலைமுறை தலைவர்கள் எழும்ப வேண்டும். ஜெப வீரர்கள் எழுமணும். காஸ்பல் பிரீச் பண்றவங்க எழுமணும். பிரதர் ஆரோக்கியராஜ் சொன்னார், எனக்கும் 77 வயசாச்சு பிரதர், ஆனால் பார்த்தா நிச்சயமா தெரியல. அவர் மட்டும் டை அடிச்சாருன்னா புது மாப்பிள்ளை மாதிரி தான் இருப்பார். நானும் இத்தனை வருஷமா பார்க்குறேன், அப்படியே தான் இருக்கிறார். இந்த வயசுல இவர்கள் கிராம ஊழியத்துக்கு போறாங்க. இவங்களோட இருக்கிறதுக்கு யாரு? எண்ணிக்கை உள்ள சில நண்பர்கள் தான். அடுத்த தலைமுறை நம்ம எழுப்பல. முதல்ல ஒவ்வொரு கூட்டம் கன்வென்ஷன்ல முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த நிறைய வாலிபர்கள் எழுப்பி நிற்பாங்க. பைபிள் காலேஜ் போவாங்க, மிஷனரிகளா போவாங்க. அது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இன்னைக்கு பாஸ்டர் பிள்ளைங்களே ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறான். இருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஒரு மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணேன். அப்ப அந்த பாஸ்டர் சொல்றாரு, என் மைண்ட்லாம் ஊழியத்துக்கு வர வேண்டாம் நான் சொல்லிட்டேன். எனக்கு கோபம் ஓங்கி அறையலாம் போல. என் பையன்லாம் ஊழியத்துக்கு வர வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நம்மள மாதிரிலாம் அவன் கஷ்டப்படக்கூடாது. இவன் இப்பவே இந்த ஆள் ஊழியம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இவன் ஊழியம் செஞ்சு எத்தனை பேர் உருவாக்க போறான்? நல்ல லிசன் கேர்ஃபுல்லி. அவர் இந்த மெசேஜை கேட்டாலும் சரி நல்லதுதான். எனக்கு பயங்கர கோபம். அதனால தான் ஆண்டு சொன்னார், பூர்வ பாதைக்கு திரும்ப. நம்ம அன்னைக்கெல்லாங்க நம்ம வீட்டில் 4 பேர் 5 பேர் இருந்தா பெற்றோர்கள் அப்படி சொல்லுவாங்க, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் யான்னுவாங்க. ஐயோ அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர். ஆதி அன்பெல்லாம், நேற்று அண்ணன் பாடினாங்க அந்த பாடலை, நான் கண்ணீரோடு பாடுவேன். ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறினர், மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதிறங்கிடுமே. என்ன பாட்டு! தேவ ஜனமே பாவ். இன்னைக்கு சபை ஏன்னா இது அதை பத்தி பேசுறது இல்லை.
ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுகிறார். பூர்வ பாதை வழியில நில்லு, ஸ்டாப் இட். திரும்பிப்பார், முற்பிதாக்களை திரும்பிப்பார், பூர்வ பாதையை திரும்பிப்பார், ஆதி அனுபவத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா செய்திகளையும் கேட்காதீங்க. நீங்க சரியான உபதேசம், பால் எது தண்ணி எதுன்னு தெரியல, நீங்க வேதத்தை வாசி. இன்னைக்கு என்னன்னா ஒண்ணு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன்னா, இன்னைக்கு நான் பார்க்கிறேன் ஆவிக்குரிய உலகத்துல பிரேயர்ஸ் அதிகமான மாதிரி நமக்கு தெரிகிறது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஜெபங்கள்லாம் அதிகமான மாதிரி சொல்லுங்க. என்ன ஜெபம்? கூட்டு ஜெபம். என்ன ஜெபம்? கார்ப்பரேட் பிரேயர். யூடியூப்ல, ஆன்லைன்ல, ஜூம்ல, ஆமென், டிவில எல்லாம் கூடி ஜெபம் பண்ற கார்ப்பரேட் பிரேயர்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதுக்காக தோத்திரம். ஆனா ஒரு டேஞ்சர் என்ன தெரியுமா? பர்சனல் பிரேயரை பிசாசு எடுத்துட்டான். பர்சனல் பிரேயரை பிசாசு ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சே தனி ஜெபம் தான். தனி ஜெபம் தான். நம்ம அப்பா அம்மா குடும்ப ஜெபமெல்லாம் பண்ணாலும் நம்ம அத்தனை பேர் தனித்தனியா ஜெபம் பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. தனி ஜெபம் அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசுடைய உயிர் மூச்சு. அதை இன்னைக்கு பிசாசு எடுத்துட்டான். கூட்டத்தோட வந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்ன வேணா செய்வான். ஆனா தனியா போய் உட்கார்ந்து 5 நிமிஷம் நம்மளால ஜெபம் பண்ண முடியல. இதுதாங்க இன்னைக்கு சபையுடைய தோல்வி. இதுதான் சபையுடைய தோல்வி. இன்னையிலிருந்து நான் உங்களை கரம் கூப்பி கேட்கிறேன். உங்களுக்கு வேற செய்தி தேவையில்லை. இது ப்ரொஃபட்டிக் வாய்ஸ், தீர்க்க தரிசனமான சத்தம். இன்றையிலிருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தனி ஜெபம், தனியும் தேவனோடு. ஜெப அறை நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தான சந்தோஷம். வீட்டில் ஒரு மூலையில் தேவனோடு உறவாடுகிற ஒரு இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்குள்ள தரிசனம் உண்டாகும். தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு துடி. ஜெபம் பண்ணாம என்னைக்காவது வந்து ஒரு நாள் இப்படி பிரசங்கம் கேட்டா நீங்க எழும்ப முடியாது. நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். என்னைக்காவது ஒரு பிரசங்கம் கேட்டா அப்ப நல்லா இருக்கும், முடிஞ்சு போன அதை பண்ணணும். ஆனா போய் ஒரு நாள் ஒன்னையும் செஞ்சது இல்லை, செய்ய போறதும் சொல்லுங்க. தேவனோடு உங்களுக்கு உறவு இருந்தாதான் நீங்க தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. நான் திரும்ப தனி ஜெபத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். அதிகாலையில் எழும்பி, ராத்திரியில நடுராத்திரியில எழும்பி ஜெபித்து தேவனோடு உறவாடுகிற உன்னத அனுபவம். ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிங்க, ஒரு 15 மினிட்ஸ்ல ஆரம்பிங்க. திரும்ப ஜெபிக்க கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். நான் உங்கள்ட்ட வேற என்னத்தடா கேட்கிறேன், என் கூட கொஞ்ச நேரம் பேச மாட்டேயா? ஜெபம் என்றால் என்ன? கடினமான வேலையா? அப்பா கிட்ட பிள்ளை பேசுறதான ஜெபம். ஆனா அதையே இன்றைக்கு கடினமான ஒரு காரியமாக பிசாசு மாத்திட்டானே. நம்ம எவ்வளவு தூரம் டீவியேட் ஆகி போய் நிக்கிறோம் பாருங்க. ஜெப நேரம் நமக்கு கஷ்டமா இருக்கு. என்னால தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல. அந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். தயவு செஞ்சுங்க இன்னைக்கு அந்த பர்சனல் பிரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, பைபிளை வாசிங்க ப்ளீஸ். பைபிளை வாசிங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாட்ஸ்அப், யூடியூப்ல வர செய்திகள், டிவியில் வர பிரசங்கங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடித்து விட்டது. நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீன்னு எனக்கு தெரியல. நம்மால் இப்படி ஒரு பிரசங்கம் கேட்டான்னா அன்னைக்கு அவன் வேத தியானமே என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. பைபிள் வாசிப்பெல்லாம் என்ன செஞ்சது, முடிஞ்சது. நான் சொல்றேன், அதெல்லாம் கேட்கறது நல்லதுதான். அதுக்கு முன்னால் உட்கார்ந்து ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்து என் கூட பேசுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சத்தம் கேட்கறதுன்னா கனவுல சத்தம் கேட்டுச்சுங்கிறான். அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னார், அந்த தீர்க்கதரிசி சொன்னார். உன்னோட பேசுறதுக்கு ஆண்டவர் உங்க அப்பா ரெடியா உன் கூட இருக்காரியா? நீ வேதத்தை வாசித்தினா கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். இந்த அனுபவத்திற்கு தயவு செய்து திரும்புங்கள். ஏன் நான் சொல்றேன்னா, நாம பெரியவங்க நம்ம திரும்பினாதான் நம்முடைய சந்ததியை காப்பாற்ற முடியும்.
நம்ம ஜெபம் பண்ணா நம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம பைபிள் வாசித்தா பிள்ளைங்க பைபிள் வாசிப்பாங்க. நம்ம சத்தியத்தில் நடந்தா நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு எழும்பி சொல்லுவாங்க, எங்க அப்பா சத்தியத்தில் நடந்ததுனால என் தாயுடைய ஜெபம் தான் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறது. அதை விட மேன்மை உங்களுக்கு வேற ஒண்ணுமே இருக்க முடியாதுங்க. பர்சனல் வர்ஷிப் டைம், தனியா தேவனோடு உறவாடுவது, ஆராதிப்பது, இந்த அனுபவம் எல்லாம் திரும்ப வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் பூர்வ பாதை. நம்ம அப்பா அம்மா, எங்க அம்மா எல்லாம் நான் ராத்திரி நான் எழும்புவேன் டாய்லெட் போறதுக்கு, ஒரு நாள் கூட எங்க அம்மா நிம்மதியா தூங்குனதை நான் பார்த்தது இல்லைங்க. அழுவாங்க, தேம்பி தேம்பி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு புரியாது. நான் எங்க அம்மாட்ட சண்டை போடுவேன், இது என்ன சாவு வீடாது, இப்படியே கேட்பேன் எங்க அம்மாவை. இப்படி அழுது ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? இப்படி சாவு வீடு மாதிரி எப்பொழுது அழுதுட்டு இருக்கீங்களா திட்டியிருக்கேங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேங்க, அன்னைக்கு அவங்க அழுலன்னா இன்னைக்கு நான் இல்லைங்க. நான் ஊழிய செய்யல, நான் செத்து போயிருப்பாங்க. அவங்க கண்ணீர்னால தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், சின்னதுலேருந்து கண்டிப்பாக வளர்த்துனாங்க. என்னுடைய வாலிப நாட்கள் என் நண்பர்களோடு சேர்ந்து கடவுளே இல்லை என்று தீக்கா மன்றத்தில் உட்கார்ந்துருந்தவன் நான். கோயம்புத்தூர்ல திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற தீக்கா மன்றம் தான் என்னுடைய புகலிடம். நாங்கள் படிக்கும் போது அவங்களோட சேர்ந்து அதை பண்றது இதை பண்றது, கலவரம் பண்றது, போய் ஸ்ட்ரைக் பண்றது, அப்படி உட்காந்துருந்த ஆளு. கடவுள் எங்கள் அம்மாட்ட சொன்ன, இயேசுவும் கிடையாது கடவுளும் கிடையாதுன்னு சொன்னேன் ஒரு சில காரியங்கள் நிமித்தம். ஆனால் 18 வயதில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். நம்ம ஜெபம் நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாக தொடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழல் அந்த சாமுவேல் தீர்க்கன் வளர்ந்த நாட்கள் போலதான், மோசே வளர்ந்த நாட்கள் மாதிரி தான். ஒன்னும் ரோல் மாடல்ஸ் இல்லை, சுத்தியும் அக்கிரமம் நடக்கிறது. ஒன்னு யாரு ஃபாலோ பண்றது? நிறைய வாலிபர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நாங்க யாரை ஃபாலோ பண்றது தெரியல, எங்களுக்கு ரோல் மாடல்ஸ் இல்லை, தவறான ராங் ரோல் மாடல்ஸ் தான். ஆனா யார் எப்படி இருந்தாலும் பெற்றோர்களுடைய கண்ணீர் பிள்ளைகளை ரட்சிக்கும். உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, சொன்னபடி கேட்கல, அதை பண்ணல, தயவு செஞ்சு சொல்லுங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஜெபக்குறிப்பு எழுதி கொடுக்காதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே இடம், அரைக்கதவை பூட்டி ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு உங்க பிள்ளைகளுக்காக திறப்பல நினைங்கடா. நான் சொல்றேன், உங்க கண்களுக்கு முன்பதாகவே இந்த பிள்ளைகள் இயேசுவை நேசிக்கிறவர்களாக மாறுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஊழியர்களாக எழும்புவார்கள். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அடுத்ததாக ஆத்தும ஆதாயம், சோல் வின்னிங். இன்னைக்கு மாணிக்கராஜ் சார் சொன்னாங்க, விசுவாசினா சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க எப்படியாவது ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதற்கு நாம் திரும்ப வேண்டும். பூர்வ பாதைகளுக்கு திரும்புங்க. நம்முடைய முற்பிதாக்கள் அதைத்தான் செய்தாங்க. மிஷனரிகளாக நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஆமேன். இன்னைக்கு அண்ணன் போனப்போ கஷ்டப்பட்ட மாதிரி இன்னைக்கு யாரும் போய் கஷ்டப்படுறது இல்லை. இவர்களெல்லாம் நமக்கு பெரிய வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. ஜெம்ஸுக்கு பீகார் போனீங்கன்னா அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும். ஆமீன். அங்கே வேலை செய்யுங்கன்னா உங்களுக்கு சும்மா எல்லாம் கிடையாது, சம்பளம் என்ன செய்வாங்க சொல்லுங்க, கொடுப்பாங்க. எல்லாம் கம்ஃபர்ட், குவார்ட்டர்ஸ் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆமேன். இன்னைக்கு மிஷனரி என்ன போய் உளுந்து பிறண்ட வேண்டியதில்லை. உங்களை அத்தனை ராஜ மரியாதையோட ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தயவு செஞ்சு சொல்றேன், நம்முடைய பிள்ளைகள் மிஷனரிகளாக எழும்புவார்களாக. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என் 2 பிள்ளைங்களும் வந்திருக்கிறாங்க, அவங்கள போய் கேட்டு பாருங்க, உனக்கு என்ன ஆகணும்னு கேட்டு பாருங்க. கண்ண முடி சொல்வா, நான் மிஷனரி டாக்டர் ஆகணும். அதில் தான் நாங்கள் இப்போவே நீட் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்டோம். நீங்கள் போய் கேட்டு பாருங்க, கண்ண முடி சொல்லுவாங்க மிஷனரி டாக்டர். when she was very small, சின்னதுலேருந்து எங்கெல்லாம் சொல்லியே கொடுக்கலங்க, அவளுக்குள்ள அந்த தரிசனம் வந்துருச்சு. அவங்க அதுதான் சொல்லுவா. நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆசையை ஊட்டி வளர்ப்போம். அமெரிக்கா போறோம், ஆஸ்திரேலியா போறோம், போட்டோம். ஆனா ஊழிய அழைப்பு இருந்தா அந்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்க. நான் சொல்லட்டுமா, இந்த தேசத்தில் கர்த்தர் இதுவரைக்கும் எழுப்பின எல்லா தேவ மனிதர்களை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளை பயங்கரமா கர்த்தர் பயன்படுத்த போகிறார்.
ஆமென். அது உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதம். பரலோகத்தில் போனா சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு 2 பிள்ளைங்க கொடுத்தீங்க, 3 பிள்ளைங்க கொடுத்தீங்க, ஒரு பிள்ளை நான் உங்களுக்கு தந்துட்டேன், அவன் ஊழியம் செய்யறான் போது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆமென். இதுதாங்க பூர்வ பாதை. ஆதி அன்பிற்கு திரும்புவோம், பூர்வ பாதைக்கு திரும்புவோம் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். குடும்ப ஜெபத்தை ரிவைவ் பண்ணுங்க, பர்சனல் ப்ரேயர் ரிவைவ் பண்ணுங்க. அது மாதிரி கூடி கூடி எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் ஏராளமான ஊழியக்காரங்க வந்து தங்குவாங்க, இந்த கிராம ஊழியம் செய்கிறவங்க. நாங்கள் சின்னதுலேருந்து கிராம ஊழியத்துக்கு போயிருக்கோம். ஒவ்வொரு கிராமம் போய் மெக்கஃபோன் எடுத்து ஆண்டவரை பற்றி சொல்ல. நாங்கள் எல்லாம் ஊருக்கு எங்கேயாச்சும் போனோன்னு வைங்களேன், குடும்பமாக எங்கள் அத்தனை பேர் பாக்கெட்லேயும் ட்ராக்ஸ் இருக்கும். நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோன்னு வைங்களேன், நாங்கள் போய் பஸ்ஸில் 50 பேர் இருந்தால் 50 பேருக்கு நாங்கள் போய் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? ட்ராக்ஸ் கொடுக்கணும். எங்களை அப்படி வளர்த்தாங்க. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு என் பிள்ளைன்றதுனால சொல்லலை, எங்களுக்கே பயமாக இருக்கும். அவங்க பக்கத்து வீட்டில் விளையாடுற பிள்ளைங்களுக்கெல்லாம் காஸ்பல் சொல்லி அவங்கள ஆண்டவர்களை நடத்துறது, ஸ்கூலில் கிளாஸில் எல்லாத்துக்கும் சொல்லி ஆண்டவர்களை நடத்துறது. ஆமென். எங்களுக்கு பயமாக இருக்கும், எப்படா ஸ்கூல்லேருந்து அனுப்ப போகிறானோன்ட்டு. அனுப்புனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க இந்த வயசுலேயே ஆத்துமாதாயம் செய்கிற பிள்ளைகளாக மாறட்டும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கண்களை மூடலாமா? தயவு செய்து யாரும் எழும்பி போக வேண்டாம். ஆமென். நான் இன்னும் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சேன். 9:20. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ், ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் ஏதோ புதுசாக ஏதோ பேசலை. கர்த்தர் என்னை பாரப்படுத்தின வார்த்தை மிஷனரி ஊழியங்களை தாங்கிறது. தமிழ்நாட்டில், இந்தியாலேயே தமிழ்நாட்டில் இந்த 3 மாவட்டங்கள் தான், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் மூலமாக தான் இன்னைக்கு மிஷனரி ஊழியங்கள் தாங்கப்படுகிறது. அது நடுவில் குன்றி போனதாக நான் பார்க்கிறேன். அதை கர்த்தர் திரும்ப எழுப்ப விரும்புகிறார். மிஷனரி ஊழியங்களை சும்மா ஆடம்பர ஊழியங்களுக்கு காசு கொடுக்காதீங்க. ஆடம்பர ஊழியத்துக்கு உங்க போட்டோவை காமிக்க உங்களை தூக்கி பிடிக்கிற ஆளுக்கு நான் எங்க விதைக்கிறேன்றது முக்கியம். இந்த பகுதியிலெல்லாம் மிஷனரிகள் வந்து ரத்தம் சிந்திருக்காங்க. உங்க காணிக்க மிஷனரி ஊழியங்களுக்கு போகட்டும். ஒரு மிஷனரியை தாங்கிறது 5000 தான். ஜஸ்ட் குடும்பமாக ஹோட்டல் போனோன்னா 5000 முடிஞ்சுது. ஆனால் ஒரு மிஷனரி குடும்பத்தை நாம் தாங்க முடியும். நான் கேட்டிருக்கேன், என்ன 5000 என்ன பண்ண முடியும் அவங்க? ஆனால் அதையே கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இல்லை. ஆனால் இந்த பகுதியில் கர்த்தர் திரும்ப அதை துளிர் விட செய்வாராக. இந்த கூட்டத்தை தீர்மானம் விடுங்க. நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்கு, எங்கள் பிள்ளைங்க சேவ் பண்ணுவாங்க, காசு சேவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாங்கள் பாக்கெட் மணி கொடுப்போம். ஆனால் அதை ஊழியங்களுக்கு கொடுக்க, மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுக்க உற்சாகப்படுத்துவோம். அவங்க கொடுப்பாங்க, அவங்களே கொடுப்பாங்க. டாடி நாங்கள் இந்த காசை எடுத்து கொடுத்துடுவோம், கொடுங்க கொடுங்க கொடுங்க. நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்த்துறோம். நம்ம கொடுக்கிறவர்களாக மாறுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நான் சின்சியராக கேட்குறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினான்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் பூர்வ பாதைக்கு திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்ல. உங்களை நான் எளிமைக்க சொல்லலை, உங்கள் கரங்களை மட்டும் நான் பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து பூர்வ பாதைக்கு நான் திரும்ப போகிறேன். நான் திரும்பினா தான் என் பிள்ளைங்க அந்த பாதையில் நடப்பாங்க. கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டு விட்ட ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நாங்கள் தவறிட்டோம்ப்பா, நாங்கள் டீவியேட் ஆகி போயிட்டோம். ஆண்டவரே நாங்கள் தனி ஜெபத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். உங்களோடு உள்ள உறவை மிஸ் பண்ணிட்டோம். மற்ற ஊழியக்காரருடைய ஜெபத்தை நம்பி சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். மற்றவருடைய ஊழியக்காரருடைய ஜெபத்தை தேடுவது தவறல்ல. ஆனால் நான் ஜெபம் பண்ணாம மற்ற ஊழியக்காரருடைய ஜெபத்தையே சார்ந்து வாழ்கிற கிறிஸ்தவம் மிக ஆபத்தானது. அவர் கூட பேசுற ஆண்டவர் என் கூட பேசுவார். அவருக்கு அப்பா தான், எனக்கு அப்பா தான். அவர் சத்தத்தை நானும் கேட்பேன். ஜெபம் பண்ணலாமா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே நீங்க தூத்துக்குடி மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பகுதிகளில் நீர் எழுப்பின தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாவட்டத்தில் எத்தனை ஊழியர்களை எழுப்பி இருக்கிறீங்க
ஆண்டவரே ஸ்டான்லி அண்ணனுக்காக ஸ்தோத்திரம், அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்காக ஸ்தோத்திரம், ஏமில் ஜெபசிங் அண்ணனுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் மோகன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கு ஆண்டவரே. ஆனா நடுவில் மங்கிருச்சப்பா. இப்ப யாரும் அந்த மாதிரி எழும்புற மாதிரி ரொம்ப அங்க 1 2. ஆனா இன்றைக்கு சேனை சேனையாக எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆண்டவருக்காக விலைக்கரையம் செலுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆண்டவரை நாங்கள் பூர்வ நாட்களுக்கு திரும்ப எங்களை இப்படி பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்க பிள்ளைங்க 2 வருஷம் போய் வேலை செய்யட்டும், 2 வருஷம் போய் மிஷனரிகளா இருந்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். படிச்சு முடிச்சு 2 வருஷம் போய் மிஷனரிகளோட இருந்துட்டு வரட்டும்ன்ற அந்த உற்சாகத்தை எங்களுக்கு தாங்க. எங்க பிள்ளைங்க ஊழியம் செய்யறாங்கன்றது எங்களுக்கு பெரிய பெருமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நானும் என் வீட்டாருமம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைக்கு திரும்புங்க. எரேமியா 8:4 விதமாக சொல்லுகிறது, விழுந்தவன் எழும்புவதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புவதில்லையோ, எருசலேமிலாகிய என் ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன, கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் புலம்புகிறார். வழி தப்பி போயிட்டியா, திரும்ப, ஸ்டாப், பூர்வ பாதைக்கு வாங்கன்னு சொல்லி எங்களோட பேசுனீங்களே. முதல் நாளிலே ஆண்டவரே கிருபை, இரக்கம், தயவை குறித்து பேசி நாங்க எத்தனை பேர் விழுந்தாலும் துரோகம் பண்ணாலும் உங்க கிருபையை பாராட்டுறீங்கன்னு பேசுனீங்க. நேற்று விட வேண்டியவர்களை விடும்படியாக கர்த்தர் எங்களோடு பேசுனீங்க. இன்றைக்கு பூர்வ பாதைகளுக்கு திரும்ப கர்த்தர் எங்களை அறை கூவி அழைக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஜெப குழுக்களில் இணைந்து கொள்ள, கிராம ஊழியங்களில் இணைந்து கொள்ள, ஆங்காங்கே கூடி ஜெபிக்கிற ஜெபம் அதிகரிக்க ஆண்டவரே நாங்கள் அதை கேள்விப்பட்டுமை துதிக்க உதவி செய்யுங்க. மிஷனரிகள் எழும்ப, மிஷனரி ஊழியங்களை தாங்குகிறவர்கள் எழும்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.